ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் PSM கட்சியின் வேட்பாளர் முக்கியமான 3 வாக்குச்சாவடிகளில் எதிர்க்கட்சியான பெரிகாத்தானை விடவும் அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் 1106 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பவானி பிடித்திருந்தாலும் 3 முக்கிய வாக்குச்சாவடிகளில் கணிசமான வாக்குகளுடன் 2ஆம் இடத்தை அவர் பெற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானீர் உத்தரா வாக்குச்சாவடியில் பெரிகாத்தான் 22 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் பவானி 39 வாக்குகளை பெற்றுள்ளார். கோல்ட் ஸ்ட்ரீம் வாக்குச்சாவடியில் பெரிகாத்தான் 23 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் பவானி 66 வாக்குகளை பெற்றுள்ளார். தெற்கு ஆயர்குனிங்கில் பெரிகாத்தான் 31 வாக்குகளை மட்டுமே பெற்ற நிலையில் பவானி 107 வாக்குகளை பெற்றுள்ளார். சம்பந்தப்பட்ட 3 வாக்குச்சாவடிகளும் இந்தியர்களையும் சீனர்களையும் அதிகம் கொண்டிருக்கும் வாக்குச்சாவடிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசானிடம் அடைந்த தோல்வியை முழுமையாக ஏற்பதாக பெரிகாத்தான் தெரிவித்துள்ளது. பேராக்கில் வலுவான எதிர்க்கட்சியாக பெரிகாத்தான் தொடர்ந்து செயல்படும் என்று பேரா மாநில பெரிகாத்தான் தெரிவித்துள்ளது. பெரிகாத்தானின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்க தொடர்ந்து செயல்படுவதாக பேரா மாநில பெரிகாத்தானின் ஒருங்கிணைப்பாளர் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். வாரிசானின் வெற்றி என்பது முழுமையான வெற்றியாக கருதவில்லை என்றும் 20 விழுக்காடு வாக்குகளை பரிசான் இழந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பெரிகாத்தான் மக்களுக்கு ஆதரவாக இருந்து பாரிசான் பக்காத்தான் கூட்டணிக்கு வலுவான எதிர்க்கட்சியாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். 6059 வாக்காளர்களின் நம்பிக்கையை பெரிகாத்தான் பெற்றிருக்கும் நிலையில் தொடர்ந்து பெரிகாத்தான் செயல்படும் என்று ஃபைசால் அசூமு தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மின் கம்பத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் 32 வயது வாகனமோட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று அதிகாலை 5 மணி அளவில் கம்போங் ஜாவா சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தாவாவ் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் ஜிமிஷின் ஊஜின் தெரிவித்தார். அதிகாலை 5:13 மணிக்கு இந்த விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 10 மீட்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வாகனத்தினுள் சிக்கியிருந்த இளைஞரை மீட்டதாகவும் உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை மன நிறைவளிக்கும் வகையில் இல்லை என்று தேர்தல் ஆணையமான SPR கருத்து தெரிவித்துள்ளது. ஆயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் 11,065 வாக்குகள் பெற்று 5,006 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் 58.7 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் இயக்குனர் டத்தஸ்ரீ ரம்லான் பின் ஹாரூன் தெரிவித்தார். மொத்தம் 31,897 வாக்காளர்களை கொண்டிருக்கும் ஆயர்குனிங் சட்டமன்றத்தில் 18,523 வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளது. பரிசான் வேட்பாளர் 11,065 வாக்குகளும், பெரிகாத்தான் வேட்பாளர் 6,059 வாக்குகளும், PSM வேட்பாளர் 1,106 வாக்குகளும் பெற்றுள்ளதாகவும் 70 விழுக்காடு வாக்குகள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 58.7 விழுக்காடு மட்டுமே வாக்குகள் பதிவாகி உள்ளது. இதனை அடுத்து மக்களிடம் உள்ள வாக்குரிமைக்கான கடமையை ஆற்ற மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் பெற்ற வெற்றி மாநில தலைமை நிர்ணயித்த வாக்கு இலக்கை எட்டவில்லை என்றாலும் அது ஒரு உறுதியான வெற்றி என்று அம்னோவின் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். யூசுரி பக்கீர் பெற்ற 11,065 வாக்குகள் பாரிசான் மற்றும் பக்காத்தான் ஹராப்பான் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது என்பதற்கான சான்று என்று உச்சமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். 15வது பொதுத் தேர்தலில் பெற்ற 9,088 வாக்குகளை விட 2,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தாலும் அதை இன்னும் ஒரு ஊக்கமளிக்கும் முடிவு என்று தாம் நினைப்பதாக அம்னோவின் மூத்த தலைவர் தஜுதீன் அப்துல் ரஹ்மான் ஏற்பாடு செய்த ஹரிரயா ஐடில் ஃபித்ரி திறந்த இல்ல உபசரிப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சரவா கூச்சிங்கில் ஒரு காரில் தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் இறந்து கிடந்த ஒருவரின் மரணத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். நேற்று மாலை 4 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பல்வேறு இடங்களில் 21 வயது முதல் 45 வயதுடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக படாவான் காவல்துறை தலைவர் ஈர்வான் ஹபீஸ் ராட்ஜி தெரிவித்தார்.
10 தோட்டாக்களுடன் ஒரு கார் மற்றும் துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக அவர் மேலும் கூறினார். சந்தேக நபர்களில் ஒருவர் புக்கித்தமானைச் சேர்ந்த போக்குவரத்து காவலர் என்றும், கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி அவருக்கு சொந்தமானது என்றும் தெரிகிறது. சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கெடா யான் நகரில் உள்ள ஒரு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சுமார் 39 பேர் இன்னும் அடையாளம் காணப்படாத தொற்று நோய் காரணமாக நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட பிறகு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காய்ச்சல், இருமல் மற்றும் அரிப்புக்கான அறிகுறிகள் இருந்ததாக மாநில வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி துறை சுகாதார குழு தலைவர் மன்சூர் ஜகாரியா தெரிவித்தார். மாணவர்கள் சுங்கை பட்டாணியில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், மேலும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மாநில சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காகவே போட்டிகளுக்கு செல்லும் கால்பந்து ரசிகர்கள் இதுபோன்ற மோசமான நடத்தையை நிறுத்த வேண்டும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ தெரிவித்துள்ளார். மலேசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்பு புக்கிட் ஜாலிலில் உள்ள தேசிய மைதானத்திற்கு வெளியே போட்டி ரசிகர்களிடையே நேற்று இரவு நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு, இது போன்ற செயல்கள் மற்ற ஆதரவாளர்களை தடுக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது அவை சூழலை கெடுக்கின்றன என்று சுட்டிக்காட்டிய அவர், மேலும் சிலரை, குறிப்பாக குடும்பங்களை மைதானங்களுக்கு செல்வது குறித்து பாதுகாப்பற்றதாக உணர வைக்கக்கூடும் என்று இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற ரக்கான் மூடா மாநாடு 2025 நிறைவு விழாவை நடத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். எனவே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வருகிறவர்கள் தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.